கல்லாப்பட்டி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இனி நம்ம பார்க்க போற காணொளி இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜென்ம நட்சத்திரம் படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்கு? ஏன்னா இந்த திரைப்படம் 1976ல த ஓமன் சூப்பர் ஹிட்டான திரைப்படம். அந்த திரைப்படத்தை வந்து பார்த்து பயப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஜனாதிபதிலாம் விருது கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் நடிச்ச குழந்தையோட கதாபாத்திரத்துக்கு கூப்பிட்டு குழந்தைக்கு விருந்தே வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே ரீமேக் பண்ண திரைப்படம் 1991ல தக்காளி சீனிவாசன் தயாரிப்பில் வெளியே வந்த படம் ஜென்ம நட்சத்திரம். நாசர், விவேக் மற்றும் பல நடிகர் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பார்த்து அப்படியே இப்போ 2025ல வந்திருக்க ஜென்ம நட்சத்திரம் அதே மாதிரி இருக்கா, இல்ல அந்த திரைப்படத்துல இருந்து இது ஒரு மாறுபட்ட விதமா இருக்கா? வீடியோ மறக்காம முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நேர்ல வரும் உள்முழைப்பு சின்னம் படுதோல்வி அடையும் என்பதை யாராலும் தடுக்க முடியாது. இந்த படத்தோட கதைன்னு சொன்னா, கதாநாயகன் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்றாரு. ஆனா அசிஸ்டன்ட் டேரக்டரா ஒர்க் பண்ணி எப்படி இது பண்ணி எல்லா கிட்ட கதை சொல்லி நம்ம எப்படியாவது வந்து படம் பண்ணணும். அதனால எல்லா தயாரிப்பாளர்கிட்டோ, அதாவது எல்லா ப்ரொடியூசர்கிட்டோ கதையை சொல்றாரு. இது ஒரு கான்செப்ட்ல ஓடுது. கதாநாயகி வந்து இவரை லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிறாங்க, கன்சீவாகவும் இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து கதாநாயகியோட கனவுல அப்பப்போ வந்து பார்க்குற ஆடியன்ஸையும் பயம்பத்துற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அது மாதிரி பயம்பத்துற மாதிரி நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் பயம்லாம் வரல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இதெல்லாம் நமக்கு சிரிப்பாக தான் வருது. அப்பப்போ கதாநாயகியோட கனவுல பேய் வந்து 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 போதுங்க. பேய் வந்து வந்து போகுது. அது பெரிய பேய் ஒண்ணுக்குது. அவங்க கூட அம்மா பேய் நினைக்கிறேன், சின்ன பேய். அந்த பேயோட கையை பிடிச்சிக்கிட்டு வந்து 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 பயமுத்துறாங்க. நம்மளை பயமுத்துற மாதிரி ஆகுது. ஏதோ காமெடி பண்ணிட்டு போற மாதிரி இருக்குது. என்ன பண்றது தெரியல. பார்த்தா வேற மேக்கப் வேற என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த விளையாட்டுத்தனமாக பேயை பயன்படுத்துறதுக்கு, பசங்களை பயன்படுத்துறதுக்கு நமக்கு மேக்கப் போடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்திருக்காங்க படத்தை. என்னென்னா மேக்கப்பை வந்து அப்படி போட்டு நமக்கு பேய் வேஷம் தான் போட்டிருக்காங்க, நம்மளை பயன்படுத்துறவா தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கதாநாயகி வந்து வந்து பயன்படுத்துறாங்க. இப்படி ஒரு பயப்படுற சீன் நினச்சிக்கிட்டு ஆடியன்ஸுக்கு பயப்படுவாங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. எங்க ஆடியன்ஸ் பயப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. என்னத்த பண்றது? கூட சேர்ந்து இந்த படத்தை நம்மளும் பார்த்தோமா, கூட சேர்ந்து நண்பரும் சேர்ந்து நானும் பக்க சிரிச்சுட்டு இருந்தாங்க. இந்த திரைப்படத்தோட கதையை பார்த்தோம். கதைன்னு சொல்லக்கூடாது. இந்த படத்தை எடுத்து சில சீன்ஸுகளை பார்த்து நமக்கு பயம் வரல. ஓப்பனாக உண்மையை சொல்லணும். படம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நல்லபடியாக போட்டிருக்காங்க. நமக்கு பயம் பத்துற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இல்லை. ஆனால் இந்த திரைப்படத்தோட கதை ஒரு சைடு வந்து ஒரு கதை அந்த பக்கம் போகுது. இது கதாநாயகி கனவுல அப்பப்போ வந்து ஏதோ நடக்க போகுது. அப்பப்போ வந்து பேய் கனவு வந்து வந்து மேலே குதிக்கிற மாதிரியோ நம்மளை வந்து கைப்பிடிச்சி கூட்டு போகிற மாதிரியோ வருது. இதுதான் இந்த படத்தோட கதை. ஒரு பக்கம் போகுது. இன்னொன்று பக்கம் ஒரு பக்கம் என்னன்னு சொல்லுதுன்னா, காளி வெங்கட் வந்து ஒரு அரசியல்வாதி கிட்ட பேய் இருக்காரு. ஆனால் ஒரு நேர்மையான கதாபாத்திரத்தில் இருக்காரு காளி வெங்கட். இந்த காளி வெங்கட் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு வந்து ஒரு குழந்தை வந்து திடீர்னு ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுது. அந்த ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து பணம் தேவைப்படுது. பணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி துடிச்சு நிற்காரு. ஆனால் அவருக்கு பணம் கிடைச்சிதா? படத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 லட்சமோ 10 லட்சம் தான் இந்த படத்துக்கு ஆப்ரேஷன் கேட்குறாங்க. டாக்டர்கிட்ட எப்படியாவது வந்து கெஞ்சி விட நீங்கள் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், யார் டொனேட் பண்ணாலும் நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள், நான் பணத்தை எப்படியாவது வந்து நான் அவனை போட்டு எடுத்து வந்து கொடுத்துட்றேன்னு சொல்லி காளி வெங்கட் சொல்கிறாரு. ஆனால் காளி வெங்கட் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மர்மமான முறையில் இறந்துடுறாரு. அவர் எப்படி இறந்துடுறாரு? இப்போ இதுக்கப்புறம் ஒரு குழந்தை என்ன ஆச்சு? ஒரு இடத்துல இவங்க சொல்லிட்டு சாவறாரு, சொல்லிட்டு ஒரு பக்கம் சாவறாரு வெங்கட். ஒரு இடத்துல காளி வெங்கட் மூலமாகவும் ஒரு இடத்துல வந்து 57 கோடி, அந்த 57 கோடி ஒரு பாலடைஞ்ச பங்களாவில் ஒரு இருக்கு, அந்த பணத்தை நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு காளி வெங்கட். ஆனா காளி வெங்கட்டுக்கு நடந்தது என்ன? அந்த குழந்தை வந்து ஆபரேஷன் நடந்ததா இல்லையா? அதே மாதிரி இந்த 57 கோடி எடுக்கிறதுக்கு ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்றா போகிறாங்க. கதாநாயகனோட ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸு, கதாநாயகியோட ஃப்ரெண்டு, இவங்க இது மாதிரி ஒரு 6 பேர் ஒன்றா போகிறாங்க. இந்த 6 பேர் ஒன்றா போகிற இடத்துல ஒரு 2 பேர் தனியாக இருக்காங்க. முனிஷ்காந்த் இன்னொன்று கதாபாத்திரம். அந்த முனிஷ்காந்த் இன்னொன்று கதாபாத்திரம் தான் நம்மளை வந்து அப்பப்போ நம்மளை சிரிக்க வைக்குது. ஆனால்
இந்த மாதிரி இந்த 57 கோடி இந்த 57 கோடி உள்ள போய் அவங்க எடுத்தாங்களா இல்லையா? இந்த 6 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் மர்மமான முறையில் செத்துறாங்க. இந்த 6 பேர் வந்து சாத்தாந்தா அடிச்சுதா, இல்லை இந்த 6 பேர்ல ஒருவர் பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு யாராவது ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை பண்ணிக்கிறாங்களா இல்லையான்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையும் தாங்க. இந்த படத்தை 91 வந்த படம், பழைய படம் ஜென்ம நட்சத்திர படத்து கூட இதுவும் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து எப்போ இருக்குன்னு நம்ம தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இந்த படம் பார்க்கும்போது எந்த விதமான இது நமக்கு தெரியாது. செகண்ட் ஹாஃப் படம் பார்த்துட்டு ஒரு இடையில ஒரு 15 நிமிஷம் கேப்பில் தான் அந்த பழைய ஜென்ம நட்சத்திர படத்துக்கும் இந்த படத்துக்கும் கனெக்டிவிட்டியே தெரியும். அதை நம்ம சொல்லிட்டா உங்களுக்கு அந்த படம் பார்க்கும்போது அதோட சுவாரஸ்யம் உங்களுக்கு தெரியாது. அந்த 15 நிமிஷம் கேப்பில் அந்த பழைய படத்தோட எஃபெக்ட் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அந்த பழைய படத்து கூட வந்து எஃபெக்ட், மியூசிக் எஃபெக்ட் நம்மளை பயமுறுத்துற மாதிரியே இருக்கும். 91 ரிலீஸ் ஆன திரைப்படம் நம்ம எந்த விதமான டெக்னாலஜி இல்லாமையே நம்மளை வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ அந்த திரைப்படம் பார்த்தா கூட ஹோம் தியேட்டரில் வச்சு பார்த்தாலும் மியூசிக் வந்து பும் பும் எகிரும். ஆனால் 2025 எல்லா விதமான டெக்னாலஜி வளர்ந்தும் இந்த திரைப்படத்தை வந்து அந்த அளவுக்கு மியூசிக் எஃபெக்ட் கொடுத்தாங்களா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னோட தனிப்பட்ட மேலே கருத்து அந்தளவுக்கு எஃபெக்ட் இல்லை. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன மியூசிக் நம்ம கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்காரு. நல்லா தான் இருக்குது. பாவம் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க படத்தை, நம்ம அந்த அளவுக்குலாம் ரொம்ப குறை சொல்லக்கூடாது, அது தப்பு. ஏன்னா வந்து படம் நல்லா இருக்குது. அதே மாதிரி படத்தில் வந்து சினிமா ஃபோட்டோகிராஃபர்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு பாட் நல்லா தான் இருக்குது படத்தில். அதே மாதிரி ரொம்ப பயம்படுத்துனாங்களாம் சொன்னால் சிஜி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த யூஎஃப்எஸ் ஒர்க்லாம் பண்ணுறாங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கெலாம் அந்தளவுக்கு வந்து பிரமாதமாக பண்ணாங்கன்னு சொன்னால் பிரமாதமாக பண்ணல. ஏன்னா அந்த இடத்துல வந்து யூஎஃப்எஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அப்பட்டமாக தெரியுது. டேரக்டர் அதை வந்து சரியாக வந்து கவனிக்காமல் போயிட்டார். அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன குறைகள் கவனிச்சிருந்தாருன்னா இந்த படத்தோட லெவல் வந்து இன்னும் அதிகமாக போயிருக்கும். ஸோ வந்து ஏன்னா இப்போ இருக்கிறத விட இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பேயோட பேக்கப்லாம் நமக்கு வந்து அப்பட்டமாக நம்மளை பயமுறுத்துறதுக்காக தான் போட்டோன்னு நமக்கு தெரியுது. அதெல்லாம் அந்த சின்ன சின்ன விஷயத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதாவது டைரக்டர் கவனிச்சிருக்கலாம், கவனிக்க தவறிட்டாரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பணம் ரொம்ப முக்கியம். பணம் இல்லைன்னா இது எந்த விஷயத்தையுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து பணம் இல்லைன்னா சொந்தக்காரங்க மதிக்க மாட்டான், நண்பரும் மதிக்க மாட்டான். சில பேருக்கு வந்து நம்ம கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைன்னா. ஏன்னா பணம் ஒரு மெயினாக இருக்கணும். இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நான் போய் தியேட்டரில் பார்த்துட்டு சொல்கிறேன், நான் 170 ரூபா 130 ரூபா கொடுத்து நான் படத்தை பார்த்துட்டு சொல்கிறேன்னா அந்த 130 ரூபா கொடுத்து பார்க்கறதுக்கு என்கிட்ட காசு இருக்கணும்ல. ஸோ அப்போ அதுக்கு வந்து பணம் தேவைப்படுது. ஸோ பணம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஓகேங்களா? ஏங்க இந்த பணம் இல்லைன்னா இந்த படமே தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்க முடியாது. அதெல்லாம் யோசிக்கிறீங்களா? ஸோ வந்து பணம் முக்கியம். தியேட்டரில் வந்து இந்த ஜென்ம நட்சத்திர படத்தை ஓட்டுறாங்கன்னா ஓட்டுவாங்களா? சார் ஏசியோட கரண்ட் பில் என்ன ஆச்சு, எவ்வளோ இதெல்லாம் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, எவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, பணம் தானே சார் மெயின். ஸோ பணம் முக்கியம். யாராக இருந்தாலும் சரி பணம் வேணும். இந்த படத்தில் அந்த ஒரு கான்செப்ட் ரொம்ப ஆழமாக வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இந்த படத்தை நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கே இந்த விஷயம் வந்து ரொம்பவே நல்லா பிடிக்கும். ஸோ வந்து இந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆன திரைப்படத்தில் ஜென்ம நட்சத்திரம் ரொம்ப நல்ல திரைப்படம், நல்லா இருக்குது. பழைய ஜென்ம நட்சத்திரம் மாதிரியே இருக்குன்னு எதிர்பார்த்து போவாதீங்க. இப்போ இருக்க 2025 இந்த ஜென்ம நட்சத்திரம் ரிலீஸ் ஆயிருக்கு. எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் படத்தை போய் பாருங்கள். படம் வந்து நல்லா இருக்குது. எல்லாரோட கதாபாத்திரமும் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. கதாநாயகன் நல்லா பண்ணியிருக்காங்க. முனிஷ்காந்த் கூட சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாருமே நல்லா காமெடியாக நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கதாநாயகனோட ஃப்ரெண்டு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த கதாபாத்திர பேர் நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவன் சொன்னால் அவன் சஸ்பென்ஸ் போயிடும். ஓகேங்களா? 6 பேரில் ஒரு ஃப்ரெண்டு கதாபாத்திரம் ரொம்ப நல்லா அழகாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ரமன் குமார், மால்வி, வேலு ராமன்மூர்த்தி, அருண் கார்த்திக், முனிஷ்காந்த், தலைவாசல் விஜய், காளி வெங்கட் மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் எத்தனையோ நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. யாரோட பேரான விட்டுருக்கலாம். ஓகேங்களா? இந்த திரைப்படத்தில் அவங்களும் கொடுத்த கதாபாத்திரம் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பு கே சுபாஷினி. இந்த படத்தோட இசை சஞ்சய் மாணிக்கம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த படத்தை கூட கம்பேர் பண்ணாமல் இந்த படத்தை இவர் என்ன ஒரு ஹாரர் படத்துக்கு என்ன படமோ அந்த ஹாரர் படத்தை வந்து அழகாக கொண்டு போயிருக்காரு. இசை
சஞ்சய் மாணிக்கம் ரொம்ப நல்லா அழகாக பண்ணிக்காரு. இந்த படத்தோட டைரக்ஷன் ரொம்ப நல்லா பண்ணிக்காரு. மணிவர்மன், பி மணிவர்மன் ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட அவர் வந்து இன்னும் கொஞ்சம் டைரக்டர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணணும். இன்னும் நிறைய விஷயத்த அவர் வந்து கேட்டால் பண்ணாங்களா இல்லையான்னு 1க்கு 2-3 தடவை இந்த படத்தை வந்து சிஜி ஒர்க்கில் பண்ணதெல்லாம் பார்த்துட்டு பயமுறுத்தணும். ஏன்னா நாய் வர சீன்லாம் நம்மளுக்கு பயமுறுத்துற மாதிரி இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அதை கம்பேரிசன் பண்ணால் இது நம்ம நாய் வந்து பயமுறுத்த சீன் இருக்குது, நம்ம பயப்பட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ரிலீஸ் ஆன திரைப்படத்தில் ஹாரர் படத்தை விரும்புகிறவங்களோ சஸ்பென்ஸ் அதிகமாக விரும்புகிறவங்களோ கண்டிப்பாக ஃபேமிலியோட பசங்களோட ஒரு தடவை வந்து பார்க்க வேண்டிய ஒரு நல்ல திரைப்படம் ஜென்ம நட்சத்திரம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜென்ம நட்சத்திரம் படத்தில் திரைவிமர்சனம் கொடுத்தது நான் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். கல்லாப்பட்டி தமிழ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.